அந்த 2016ல் அவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. 26ல் ஏற்படுத்த முடியல. 2006லயே ஐயா விஜயகாந்த் களத்துக்கு வந்துட்டார். அதுல ஏறக்குறைய அவரை முதலமைச்சரா முன்னிறுத்தியது அதானே. அப்போ அந்த ஒரு கூட்டணியை அமைச்சிருந்தாங்கன்னு வைங்க. இப்போ அதற்கான அப்போ நீங்க 2006ல் அவர் அந்த தேர்தலில் ஏறக்குறைய 10% நெருங்கி வந்து வாக்குகளை பெற்றார். அப்போ ஒருவேளை அந்த தேர்தலில் கூட்டணியை இப்படி ஒரு கூட்டணியை அவங்க அமைச்சிருந்தாங்கன்னா அதோட விஷயம் வேற. அவர் 2011ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகி அங்கே இருந்து சில எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்று பிறகு இவர்கள் கூட்டணி வைத்தார்கள். ஆனால் ஐயா அண்ணன் விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் இப்போதான் களத்துக்கு வராரு. வருகிற போதே அவர் என்ன சொல்றார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார், பாஜகவை விமர்சிக்கிறார். அவர் காங்கிரஸை விமர்சிப்பதே இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதே இல்லை. ஆக அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகளும் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார். ஆக அந்த ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு நாம் தமிழர் இருக்கிறாங்களே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதிரான வாக்குகள் தேர்தல்களை பார்த்துட்டாங்கல்ல. இவர் வந்து பார்க்கல. ரெண்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தத்துவார்த்த அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கிறவர். ஆனால் இவர் வந்து ஒரு திரைப்படங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அந்த வகையில பார்க்கிற போது கூட வாங்குவாங்கன்னு சொல்றீங்களா? சீமானோட கூட வாங்கிட்டு வர ஓட்டு தடவை நீங்க என்ன பர்சனலா கேட்குறீங்களா? இல்ல கேட்குறேன். இல்ல, அவருக்கு வாய்ப்பு கூட்டணி எல்லாம் அமைஞ்சா அவர் வந்து இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூட கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு புதிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. அவர் அந்த அளவுக்கு இங்க பெரிய ஒரு வேவ் இருக்கா சார்? அதாவது இப்போ இந்த ஒரே தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிக்கிறது வந்து எம்ஜிஆர், இது இணைய காலம். எம்ஜிஆர் என்டிஆரும் பண்ணி இல்ல சார், இது வந்து இணைய காலம். அவர் என்ன பண்றாரு? வீட்டு வாசல்ல ஒரு போட்டோவை வச்சு அஞ்சலி செலுத்துறாரு. அடுத்த நிமிஷம் நாம ஏன் சார் பிரேக்கிங் போடுறோம்? இப்போ குறைஞ்சிருக்கு. இல்ல சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு ஊடகவியலாளனாவே நான் கேட்குறேனே, இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு செல்வாக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். அவர் ஒரு சாலையோரம் இருக்கிற ஒரு சிலைக்கு போய் ஒரு பூவை வச்சு மாலையை போட்டு ஒரு மரியாதை செலுத்தி அந்த வீடியோ நமக்கு வந்த உடனே தமிழ்ல இருக்கிற இன்வேரியபிளி 2 தொலைக்காட்சி தவிர, கலைஞர் டிவியும் ஜெயா டிவியும் நியூஸ் ஜே 3 பேர் தவிர, சத்தியம் போடுறது இல்லை அப்படியா சார்? ஓகே, 3-4 பேர் தவிர மற்ற எல்லாரும் உடனே பிரேக்கிங் போட வேண்டிய. நான் என்னன்னா சார், நீங்க சொல்றது பெருமாள் மணி, நீங்க சொல்றது வந்து அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிப்பதற்கு முன்பு விஜய்க்கு வந்து இந்த ஹைப் இருந்தது, மீடியா ஹைப்புங்கிறது இருந்தது. அதற்கு பின்னர் இப்போது அவருடைய அந்த மலர் அஞ்சலி, அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கெல்லாம் வந்து அந்த நேரலையில் செய்திகள், இந்த பிரேக்கிங்லாம் வந்தது பல மடங்கு குறைஞ்சு சார். இப்போ அவர் நீங்க உங்க முன்னுரையில் குறிப்பிட்டதை போல அவர் 3 நிமிடங்கள் பேசிய அந்த நிகழ்ச்சியை எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் நீண்ட நேரம் ஒளிபரப்பியதை நாம் பார்த்திருக்கிறோம். அவை இணையத்தில் பல்வேறு தனியாக யூடியூப் நடத்துகிறவர்கள் கூட அந்த ஃபீடை எடுத்து அவங்க சேனல்ல போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தம்பனையில் வச்சு போடுறாங்க. அப்போ என்னன்னா சார், இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம துறையில இருந்து நம்ம அந்த ஊடகத்துறையில் அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கிறது? ஏனென்றால் அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்களிலிருந்து வருகிறவர்களால் ஊடகங்களை சிறப்பாக சீமானுக்கு வந்து அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல லைவ் பண்றாங்க சார். உண்மையிலே சார் நான் என்னன்னா வாக்குகளா மாறுமா சார்? சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பிரசன்ஸ் என்பது மிகவும் பெரியது. அது ஒரு சித்தாந்த அரசியலை ஒட்டி நிற்கக்கூடியது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே 2006 2016 இருந்தே அவர்கள் தேர்தல்களை பார்த்து விட்டார்கள். அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை நம்மால ஸ்டடி பண்ண முடியும். இங்கே ஏன் நான் ஐயா விஜய் அவர்களை சொல்லுகிறேன் என்றால், தென் மாநிலங்களில் பொதுவாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார். ஐயா என்டிஆர் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் இன்றைக்கு ஒரு நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்தவர் ஒரு துணை முதல்வராக இருக்கிறார்.